ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதரின் பிரச்சாரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? தனக்காக உதவி செய்பவர்களை அழைக்கவில்லை, அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் சுமந்து நிற்கிற இந்த பொறுப்பை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும், இதற்கு உங்களில் உதவி செய்பவர் உண்டா அப்படின்னு கேட்டார். அவாரியன்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்காக உதவி செய்பவர்கள். இப்போதும் அந்த கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் நடைபெறுகிற அத்தனை அவலங்களையும் பாருங்கள். இன்றைக்கு சமூகத்தில் மார்க்கத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய தீமைகளை பாருங்கள், இணை வைப்பை பாருங்கள், நபி வழிக்கு மாற்றமான காரியங்களை பாருங்கள். இவ்வளவு அனாச்சாரங்கள் நடைபெறுகிறதே, இவ்வளவு தீமைகள் தலைவிரித்து ஆடுகிறதே, போதனைகள் காலில் தூக்கி போட்டு மிதிக்கப்படுகிறதே. நபிகள் நாயகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு தூதரின் அழைப்பு இங்கே இருக்கிறது அல்லவா? மன் அன்சாரி இலல்லாஹ், அதே அழைப்பு இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உதவி செய்பவர் யாரும் உண்டா? இப்போது சொல்லுங்கள், உங்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உதவி செய்பவர்கள் யார்? அதற்கு நம்முடைய பதில் நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக களத்தில் நிற்போம். எவன் காசு, பணம், சொந்தம், பந்தம், அதிகாரம், பதவி, பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, இதற்கெல்லாம் நீங்கள் அடித்துக் கொண்டு நாடினாலும் நாங்கள் அதன் பின்னே அடைவதற்கு தயாரில்லை. இந்த கூட்டத்தின் சிந்தனையில் எப்போதும் மார்க்கம் மட்டுமே நிற்கும், ஏகத்துவம் மட்டுமே இருக்கும், நபி வழி சுன்னா என்பது மட்டுமே நிற்கும்.